வெல்கம் டு அவர் சேனல் ஸ்போக்கன் இங்கிலீஷ் இன் தமிழ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் எதை பற்றினதுன்னா டெய்லி யூசேஜ் ஷார்ட் சென்டென்சஸ் இன் இங்கிலீஷ். அதாவது இங்கிலீஷில் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய சிறு சிறு வாக்கியங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, அதில் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா ஹவ் இஸ் இட், அதாவது இது எப்படி இருக்குது அப்படின்னு தமிழில் கேட்போம்ல, அதுக்கு தான் இங்கிலீஷில் ஹவ் இஸ் இட் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன் ட்ரிங்க் வாட்டர், தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ட்ரிங்க் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் ஈட் த ரைஸ் குவிக்லி, அதுக்கு தமிழில் சாதத்தை சீக்கிரம் சாப்பிடுங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது ஈட் த ரைஸ் குவிக்லி அப்படின்னு சொன்னோன்னா சாதத்தை சீக்கிரம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் கால் ஹிம், அவரை கூப்பிடுங்க. கால் ஹிம், அவரை கூப்பிடுங்க. டோன்ட் கால் மீ, என்னை கூப்பிடாதீங்க. டோன்ட் கால் மீ, என்ன கூப்பிடாதீங்க. லுக் அட் திஸ் ஹவுஸ், இந்த வீட்டை பாருங்க. லுக் அட் திஸ் ஹவுஸ், இந்த வீட்டை பாருங்க. இஸ் திஸ் எ குட் ட்ரீ, இது நல்ல மரமா. இஸ் திஸ் அ குட் ட்ரீ. நெக்ஸ்ட் ஒன் தென் டோன்ட் கட் திஸ் ட்ரீ, அப்போது இந்த மரத்தை வெட்டாதீங்க. தென் டோன்ட் கட் திஸ் ட்ரீ அப்படின்னா அப்போது இந்த மரத்தை வெட்டாதீங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் டோன்ட் கம் வெரி லேட், ரொம்ப தாமதமாக வராதிங்க. டோன்ட் கம் வெரி லேட். நெக்ஸ்ட் ஒன் நாட் நவ், இப்போ இல்லை. நாட் நவ். நெக்ஸ்ட் ஒன் பேத் ஆஃப்டர்வர்ட்ஸ், அப்புறம் குளிங்க. பேத் ஆஃப்டர்வர்ட்ஸ், அப்புறம் குளிங்க. டோன்ட் பேத் ஹியர், இங்கே குளிக்காதீங்க. டோன்ட் பேத் ஹியர், இங்கே குளிக்காதீங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் கோ தேர் டுமாரோ, அங்கே நாளைக்கு போங்க. கோ தேர் டுமாரோ. நெக்ஸ்ட் ஒன் டோன்ட் ஃபர்கெட் திஸ் லெசன், இந்த பாடத்தை மறந்துடாதீங்க. டோன்ட் ஃபர்கெட் திஸ் லெசன்னா இந்த பாடத்தை மறந்துடாதீங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் ரிவர் வாட்டர் இஸ் குட் வாட்டர், ஆற்று தண்ணி நல்ல தண்ணி. ரிவர் வாட்டர் இஸ் குட் வாட்டர் அப்படின்னா ஆற்று தண்ணி நல்ல தண்ணின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் ஷோ யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீட், உங்கள் கையையும் காலையும் காட்டுங்க. ஷோ யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீட்னா உங்கள் கையையும் காலையும் காட்டுங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் ஹூஸ் நேம் இஸ் திஸ், இது யார் பேர். ஹூஸ் நேம் இஸ் திஸ்னா இது யார் பேருன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் திஸ், அப்புறம் இஸ் இல்லைங்க, அங்கே இஸ் சேர்த்துக்கணும். திஸ் இஸ் அ குட் நேம், இது நல்ல பெயர். திஸ் இஸ் அ குட் நேம்னா இது நல்ல பெயருன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் ஜஸ்ட் லுக் அட் மை ஐ, என் கண்ணை கொஞ்சம் பாருங்க. ஜஸ்ட் லுக் அட் மை ஐ, என் கண்ணை கொஞ்சம் பாருங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வாட் யூ வாண்ட், உனக்கு என்ன வேணும். வாட் யூ வாண்ட், உனக்கு என்ன வேணும். டூ யூ லைக் இட், உங்களுக்கு பிடிச்சிருக்கா. டூ யூ லைக் இட், உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு அர்த்தம். இது மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கணுன்னா டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஸ்போக்கன் இங்கிலீஷ் இன் தமிழ். Meet you all in next video. Until then, stay tuned.